ஸோ நம்ம என்றைக்குமே நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி செய்வோம், நாளைக்கு வந்து போர் அடிச்சிடும் விட்டுருவோம். இதே வந்துட்டு 1981 ஒரு 2 ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு தியரியை சப்மிட் பண்ணுறாங்க. என்னென்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 டைப்பு. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதான். அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து தோணுமாமா, ஒரு டாஸ்க்கை முடிக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து நிறைய வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே இருந்து வர மோட்டிவேஷன். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெளியிலேருந்து யாராவது பாராட்டினாங்களாவோ, இல்லைனா வந்து நம்ம அவார்டு வாங்கினோம் அப்படின்னாவோ, இல்லை மோட்டிவேஷனல் பாட்டு, மூவி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து பயங்கர மோட்டிவேட் ஆகிடுவோம். ஸோ இதில் எது கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மட்டும்தான். உங்களுக்கு வெளியிலேருந்து வர்றது அதெல்லாம் வந்து ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் காணாமல் போயிடும். நம்மளே வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப இதாக வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும்.